சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கிறதா உண்மை. அது எப்படி உண்மைன்னா, என்னுடைய பொறுத்த மட்டும் சார், சுருக்கமாக சொன்னா எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் பாங்க. என்னை பொறுத்த மட்டும் மனைவியே கண் கண்ட தெய்வம் தான் நான் சொல்லுவேன் சார். அதுதான் சார் உண்மை சார். ஏனென்றால் பல வகையில் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாத்துலையும் கை கொடுத்துருக்கான் சார். அவங்க எனக்கு எவ்வளோ இழப்புகள் வரும்போது கூட, நஷ்டங்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாக வரும்போது கூட கவலைப்படலை. இவ்வளோ ஏன் சார், இது பார்த்து கட்டினது தான் சார் கல்யாண மண்டபம். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன், கல்யாண மண்டபம், கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும். நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமான வரித்துறை கொண்டு வருவாங்க, பரவாயில்லைங்க பார்த்து. அது பார்த்து அந்த கட்டின கல்யாண மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க. ஆனால் அரசாங்கம் கொடுத்து 8 கோடி ரூபா, அதோட வேல்யூ வந்து 70 கோடி ரூபா சார். நான் 60 கோடி இழந்து தான் இருக்கேன். ஸோ அது மாதிரி என்னுடைய மனைவி எல்லாத்துலையும் எவ்வளோலாம் இழந்தும், நான் தான் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு வந்து சார் எப்பயுமே பொருள் மேல் ஆசை இருக்கும், பணத்து மேல் ஆசை இருக்குன்னு இயற்கையாக சொல்லுவோம். எல்லாமே இருந்து எங்கள் மனைவி இழந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்காங்கன்னா, அதுதான் என் மனைவி வந்து என்னுடைய எல்லா சுக துக்கங்களும் எப்பயும் பங்கு போகுது சார். மனைவி தான் என்னைக்குமே பின்னாடி நிற்க முடியும்.